இல்லை அதுதாங்க இப்போ 100 கேள்விகள் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த 100 கேள்விகளையும் ஒரே நாளில் பதில் சொல்ல முடியுமான்னா முடியாது. அப்போ அந்த விசாரணை இன்னொரு நாள் தொடரும்னு அவங்க சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு நாளுங்கிறத பொங்கல் கழித்து வச்சுக்கலாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க 19ஆம் தேதி சொன்ன மாதிரி திரும்ப போகிறாரு. அவ்வளோதான். அதில் ஒன்றும் ஒரு காம்ப்ளிகேஷனே இல்லை. ஸோ ஆனால் சமூக வலைத்தளம் விஜய் அவர்கள் சரியாக கோஆப்ரேட் பண்ணல. ஃபோன் பேச போயிட்டார், எந்திரிச்சு ஃபோன் இதெல்லாம் போடுறாங்க சார். இன்னுமே அதாவதுங்க இங்கே இருக்கிற ஊடகங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து யாரோ ஒருவரின் கட்டளைக்கு கீழே செய்திகளை வெளியிடுறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, உள்ள விசாரணை நடந்துட்டு இருக்கு. என்ன கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாருங்க யாருக்குமே தெரியாது. அடுத்த ரூமில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்கே எங்கே மைக்கா வச்சுங்க நீங்கள் அந்த ரூமில் இங்கே உட்காந்துட்டு இந்த கேள்வி கேட்டாங்க, அதற்கு விஜய் இந்த மாதிரி பதில் சொன்னாருன்னு மெயின் ஸ்ட்ரீம்லேயே சொல்கிறாங்க. இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது? நீங்கள் செய்திகளே கசியாதான்னா கசியும். எப்போ கசியும்னா மறுநாள் கசியும். அங்கே அவரை இன்ட்ராக்ட் பண்ண 4 பேரில் யாரோ ஒருத்தர் அவருடைய மேலதிகாரிக்கு அப்டேட் பண்ணுவார். அந்த மேலதிகாரி ஏதோ ஒரு ஊடகத்தோடு தொடர்புடையவராக இருந்தாருன்னா அவர் ஒருத்தர்கிட்ட சொல்லுவார், அது 1000 பேருக்கு பரவும்.